உறவுகள் சார்ந்த நம்முடைய சம்ஸ்காரங்களை உடைக்க போறோம். நல்ல ஆழமா கேளுங்க. உங்க வாழ்க்கையோட முக்கியமான ஒரு பரிமாணம் உறவுகள். உண்மையில நீங்க உங்களோட என்ன மாதிரி உறவுகளை வச்சிருக்கீங்களோ அதையே தான் மற்றவங்களோடையும் வெளிப்படுத்துறீங்க. உங்களுக்குள்ள நீங்க கன்ஃபியூஸ்டா இருந்தீங்கன்னா மற்றவங்களோட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பும் கன்ஃபியூஸ்டா இருக்கும். உங்களுக்குள்ள உங்களை பத்தி தெளிவா இருந்தீங்கன்னா மற்றவங்களோட இருக்கிறதும் தெளிவா இருக்கும். முறிந்த ஒவ்வொரு உறவும் ஒரு முறிந்த கைக்கு சமம். இணைந்து இருக்கும் ஒவ்வொரு உறவும் உங்களுடைய எக்ஸ்ட்ரா கைகளுக்கு சமம். என் லைஃப் பாத்தீங்கன்னா 1000 கை இருக்கிறவங்க 10 வருஷத்துல செய்யற வேலை தான் செஞ்சிருக்கேன். இந்த 10 வருஷம் நான் செஞ்சிருக்கிற வேலை பாத்தீங்கன்னா 1000 கை இருக்கிறவங்க செய்ய வேண்டிய வேலை. காரணம் என்னன்னா, என்னோடு தன்னை இணைத்துக் கொண்ட ஒவ்வொருவருமே எனக்கு கையா மாறிடுறாங்க. ஒவ்வொருவருமே என்ன ஆயிடுறாங்க? கையா மாறிடுறாங்க. கை முறிஞ்சா அது நஷ்டம் மட்டும் இல்ல, அந்த முறிஞ்ச பாகம் ஆபத்து. ஏன்னா என்ன ஆகும்? இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா போச்சு. சாமிக்கு ஆக்சுவலா ஒரு வினாடி கூட வலியோ எதுவுமே இல்லை. அந்த ஹேண்ட் பிராக்சர் ஆனப்போ குதிரையில இருந்து கீழே விழறேன். விழுந்தவொடனே அப்படியே ஒரு செகண்ட்ல எந்திரிச்சு, அப்பா கை உடஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், ஹாஸ்பிட்டலுக்கு போலாம்ப்பா. கை தொங்குது. ஆக்சுவலா இந்த ஓட்ட வழியா வெளில வந்துருச்சு. 2 எலும்பு உடஞ்சி 2 எலும்பு வெளில வந்துருச்சு. உடஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஹாஸ்பிட்டலுக்கு போலாம்பா வாப்பா அப்படின்னு கார்ல ஏறி நானே உட்காந்துட்டு போலாம்ப்பா அப்படின்றேன். எந்த பெயின் கில்லர் எடுத்துக்கல. காலையில் 7 மணிக்கு உடைஞ்சது. எந்த பெயின் கில்லர் இல்ல மயக்க மருந்து எதுவுமே எடுத்துக்கல. 2:30 மணிக்கு தான் சர்ஜரி பண்ணாங்க. என்ன சர்ஜரி பண்றீங்க, நான் பார்க்கணும், மயக்க மருந்து கொடுக்க விட மாட்டேன் அப்படின்னு நான் தகராறு பண்ணிட்டு இருக்கிறேன். இல்லனா புத்தூர் போலாம் அப்படின்ட்டேன். இந்த ஆந்திரால புத்தூர்னு ஒரு ஊர் இருக்கு பாத்தீங்களா, எந்த மயக்க மருந்து கொடுக்காம அப்படியே இழுத்து வச்சு கட்ட வச்சு கட்டிடுவாங்க. ஃபர்ஸ்ட் பிஜிஎஸ் ஹாஸ்பிட்டல் தான் போன் பண்ணோம். இந்த மாதிரி மயக்க மருந்து கொடுக்காம பண்றீங்கன்னா அங்க வந்து சர்ஜரி பண்ணிக்கிறோம் அப்படின்னு. இல்லனா சாமி புத்தூர் போலான்னு சொல்றாரு அப்படின்னும். அந்த டாப் டாக்டர்ஸ் வந்து பார்த்துட்டு பிராக்சரே இல்ல சாமி அப்படின்ட்டாங்க. நான் சொன்ன ரொம்ப நல்லா வச்சு வாங்க ஆசிரமத்துக்கு போலாம் அப்படின்னு. நீங்க கட்டமட்ட வச்சு கட்டுங்க, ஆசிரமத்துக்கு போலாம் அப்படின்னு. ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்க, தொட்டு தொட்டு பார்த்து இந்த பிராக்சருக்கு கண்டுபிடிக்கிறது அந்த பெயினை கண்டுபிடிப்பாங்க. தொட்டு தொட்டு பார்த்தா எங்கேயுமே பெயின் இல்ல. அதனால சாமி இது பிராக்சரே இல்ல, நீங்க கிளம்புங்க சாமி அப்படின்ட்டாங்க. நான் ரெடியாகி கீழே வரதுக்கு இறங்கி வரேன். அந்த நேரம் பார்த்த அந்த டாக்டர் ஒரே ஒரு எக்ஸ்ரே மட்டும் எடுத்து பார்த்துடலாம், அதுக்கு நான் வாங்க அப்படின்னு போய் கை வச்சா காம்பவுண்டட் பிராக்சர். அது 2 எலும்பும் உடைஞ்சி உள்ள எலும்புங்க தூள் தூளா போய் வெளியில வந்து காம்பவுண்டட் பிராக்சர். டாக்டர் நொந்துட்டாங்க. ஏன்னா அவங்க சொல்றாங்க, சாமி இந்த பிராக்சர்னா இந்நேரம் வலியில மயக்கம் அடிச்சிருக்கணும், என்ன நீங்க கேஷுவலா இருக்கிறீங்களே அப்படின்னு. நான் சொன்னேன் வலியா, சிரிச்சுட்டே விட்டேன். அப்புறம் நான் சொன்னேன், இப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்னு. சர்ஜரி பண்ணி ஆகணும் சுவாமிஜி, உடனே பண்ணி ஆகணும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அதுதாங்க நானும் சொன்னேன். காலையில சாமி அதான் சொன்னாரு, சர்ஜரி பண்ணலாம், சரி ஓகே தியேட்டர் அரேஞ்ச் பண்ணுங்க, சர்ஜரி பண்ணுங்க, ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு. அவர் உடனே இல்ல அனஸ்தட்டிஸ்ட் இல்ல, அவர் வர்றதுக்கு மணி 2 மணி ஆகும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அனஸ்தீஷியா முதலே சொல்லிட்டேன் சாமி கிட்ட, மயக்க மருந்து போட்டு டைரக்டா சர்ஜரி பண்ணி நான் பார்க்கணும் அப்படின்னு. என்ன சாமி இது, இது என்ன விளையாட்டா இது, நீங்க பாட்டுக்கு பார்க்கணும் நீங்கன்னா. நான் சொன்னேன், நான் சொல்றேன் அப்ப என்னங்க அருங்கயா, ஒருவேளை நடுவில் ரொம்ப வலியா இருந்தா வேணா பார்ஷியல் அனஸ்தீஷியா கொடுத்துக்கோங்க, அந்த ஏரியா மட்டும் மறக்கிற மாதிரி மருந்து கொடுத்துக்கோங்க. அப்ப நான் சொல்றேன் வேண்டாம் நீங்க பண்ணுங்க. அவர் உங்க பக்தர்களை தரவே எனக்கு கடிச்சு குதிரைய சாகடிச்சு கொண்டுடுவாங்க, என்னைய விட்டுருங்க சாமி நான் பண்ணல அப்படின்னு ஓடி போயிட்டாரு. இந்தியாவோட டாப் 4 டாக்டர்ஸ்ல 2 பேர் வந்து கல்கட்டால இருக்காங்க, 2 பேர் பெங்களூர்ல இருக்காங்க. ஒருத்தர் பிஜிஎஸ் ஹாஸ்பிட்டல் இருக்காரு. அவர் சாமி என்னை விட்டுருங்க அப்படின்ட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தோம். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் அவர் வந்து என்னை விட்டுருங்க சாமி, நான் அனஸ்தீசியா போட்டு பண்றதுனா பண்றேன், இல்லைன்னா என்னால பண்ண முடியாது அப்படின்ட்டு ஓடி போயிட்டாரு.
உடனே இன்னொரு டாக்டருக்கு போன் பண்ணோம். அவர் மணிப்பால்ல இருக்காரு. அவர் அதுக்கு என்ன சாமி நீங்க அவேரா இருக்கீங்க என்கிட்ட பேசினாரு. நல்லா ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருந்தேன். பிராக்சர் உங்களுக்கு தானான்னு கேட்டாரு. ஆமா எனக்கு தான் அப்படின்னு. உங்களுக்கு தானா? இவ்வளவு நீங்க சிரிச்சு பேசிட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை, வாங்க சாமி, அது சும்மா ஹேர்லைன் கிராக்கா இருக்கும், கல் வச்சு பண்ணிடலாம், அனஸ்தீசியா தேவையில்லை அப்படின்னாரு. சரி அப்படின்னு பிஜிஎஸ் ஹாஸ்பிட்டல் இருந்து ஆம்புலன்ஸ்ல வச்சு மணிப்பால் தூக்கிட்டு போனாங்க. அங்க நான் பாட்டுக்கு இறங்கி நடந்து வந்தேன். நான் பாட்டுக்கு இறங்கி நடந்து போய் வார்டில் உட்காந்தோடனே உங்களுக்கு தான் பிராக்சர் ஆனாரு. நானே தான் நித்யானந்தர், நான் தான் பார்த்தா தெரியலையா, நானே தான், எனக்கு தான் பிராக்சர். எங்க பிராக்சர்னா எங்கன்னு சொன்னேன். நான் கையை வச்சு பார்த்துட்டு வலியே இல்லையா சாமி? வலி இல்ல. அப்ப பிராக்சராவே இருக்காதுன்னு நினைக்கிறேன் சாமி அப்படின்னாரு. இல்ல இப்பதான் எக்ஸ்ரே எடுத்தோம். சரி ஒரு எக்ஸ்ரே எடுத்துடலாம் சாமி. எக்ஸ்ரே பார்த்த உடனே ஐயோ சாமி என்னால முடியாது, என்னால முடியாது, அனஸ்தீசியா எல்லாம் பண்ண முடியாது. நான் உடனே சொன்னேன், இன்னும் 2 ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல கல்கட்டால, 2 பேரையும் பிளைட்ல வர வைங்க. அப்புறம் அவங்க சொன்னாங்க இல்ல சாமி ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்துக்குள்ள சர்ஜரி பண்ணிடணும். காலையில 7 மணிக்கு பிராக்சர் ஆயிருக்கு, இது அப்படியே வச்சிருக்க முடியாது. இப்ப அவங்கள சார்ட்டர்ட் பிளைட்ல எடுத்துட்டு வரணும்னா கூட அட்லீஸ்ட் 2 மணி நேரம் வேணும், போயிட்டே இருக்க கூடாது. மதியானம் 4 மணிக்குள்ள சர்ஜரி முடிச்சிடணும். இந்த டிஸ்கஷன் 2 மணிக்கு நடந்துட்டு இருக்கு. அவங்கள அவங்க அப்பாயின்மெண்ட்ஸ் கேன்சல் பண்ணிட்டு ஏர்போர்ட்டுக்கு வர வச்சு, ஏர்போர்ட்ல நீங்க ஃபிளையிங் ஹவர்ஸ் 2.5 ஹவர்ஸ், சார்ட்டர்ட் பிளைட்ல எடுத்துட்டு வந்தா கூட சார்ட்டர்ட் பிளைட்டை புக் பண்ணி இங்க எடுத்துட்டு வந்து அவங்க இங்க ஏர்போர்ட்ல இருந்து மணிப்பால் வர்றதுக்கு எப்படியும் 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆயிடும். ஏன்னா அங்க 2 மணி நேரம், அவங்க இருக்கிற இடத்துல இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கு ஏர்போர்ட்டுக்கு, அதுக்கப்புறம் ஏர்போர்ட்ல இருந்து இங்க 2 மணி நேரம், இங்க இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு 2 மணி நேரம், 6 ஹவர்ஸ் ஆயிரும். நீங்க அவ்வளவு நேரம் வச்சிருக்க முடியாதுன்னு சுவாமிஜி அப்படின்னாங்க. நான் சரி எடு கார் எடு புத்தூர் போலாம் அப்படின்னு. அங்க நேரம் பண்ணிடுவாங்க பாரு, கண்ணில் பார்த்து பண்ணலாம் அப்படின்னு. அப்புறம் இல்ல சாமி புத்தூருக்கு போறதுக்கும் டைம் இல்லை, ஏன்னா புத்தூர் இங்க இருந்து எப்படியும் ஒரு 6-7 ஹவர்ஸ், அதுக்கும் டைம் இல்லை, பண்ணியே ஆகணும் நாங்க. நான் சொன்னேன் அப்ப காலையில இருந்து ஏன் உட்கார வச்சிருந்தீங்க, காலையிலேயே முடியாதுன்னு சொல்லியிருந்தா நாங்க என்ன சாமி பண்றது, நீங்க நல்லா இருக்கிறதுனால இது ஹேர்லைன் கிராக்கா இருக்கும்னு நினைச்சோம். அப்புறம் ஃபைனலா நான் சொன்னேன் அப்ப பார்ஷியலா வேணா அனஸ்தீசியா கொடுத்துக்கோங்க, நான் ஆனா பார்க்கணும். உடனே அவங்க சொன்னாங்க இல்ல சாமி நீங்க ஒரு செலிபிரிட்டி, எங்களை புரிஞ்சுக்கோங்க, நீங்க பாட்டுக்கு நீங்க ரிஸ்க் எடுக்கலாம் உங்க உடம்போட, ஆனா நாங்க ரிஸ்க் எடுக்க முடியாது. நான் சொன்னேன் சரி என்ன பண்றீங்களோ பண்ணுங்க அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் பார்ஷியல் அனஸ்தீசியா கொடுத்து போய் எங்க ஆபரேஷன் டேபிள்ல படுக்க வச்சு ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி அனஸ்தீசியா கொடுத்துட்டாங்க. நான் ஆனா அந்த அனஸ்தீசியா கொடுத்த உடனே சொன்னேன் இல்லையே இது ஜாஸ்தியா ஒர்க் பண்ணுது அப்படின்ட்டு சொன்னேன். ஆனா நான் மயக்கத்தை இருக்க மாட்டேன் தெரிஞ்சுக்கோங்க, சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு கொடுத்து சர்ஜரி முடிச்சிட்டாங்க. ஒரு 1.5 ஹவர்ஸ் 2 பிளேட் போட்டு 36 ஸ்க்ரூ போட்டிருக்காங்க உள்ள. அந்த ஸ்க்ரூவை ட்ரில் பண்ணும்போது போன்ல அனஸ்தீசியா கொடுத்திருந்தா கூட வலியில கத்துவாங்களாம், கை இழுக்கும் கத்துவாங்களாம், ஏன்னா அது போன்ல ட்ரில் ஆகுது இல்லையா அதனால. சோ இவங்க போன்ல ட்ரில் பண்ணும்போது பார்த்திருக்காங்க எப்படி ரியாக்ட் பண்றேன் அப்படின்னு. 2 தடவை நமசிவாயன்ற வார்த்தை தான் வந்திருக்கு, அவ்வளவுதான். அந்த போனை ட்ரில் பண்ணும்போது 2 தடவை அந்த சமாதியில நமசிவாய நமசிவாய அவ்வளவுதான். சர்ஜரி முடிச்சு ரூமுக்கு எடுத்துட்டு வந்த உடனே ஏஞ்சி நானே உட்காந்துட்டேன். அந்த மயக்கம் தெளியறது அனஸ்தீசியா பவர் போறது ஒண்ணுமே இல்ல, எந்திரிச்சு உட்காந்துட்டேன். அவங்க பயந்து போயிட்டாங்க, என்ன சாமி இப்பதான் சர்ஜரி முடிச்சு ரூமுக்கு எடுத்துட்டு வந்தோம், அந்த அனஸ்தீசியா குறையறதுக்கு வேற இன்னும் மெடிசன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் எதுவுமே கொடுக்கல, நீங்க பாட்டு எந்திரிச்சு உட்காந்துட்டீங்க. அனஸ்தீசியாவா? நான் மயக்கத்துல இருந்து நீ தான் நினைச்சிட்டு இருந்த. அதுக்கப்புறம் கடைசியில மொத்தத்தையும் நாங்க இந்த விஐபிங்களுக்கு எந்த சர்ஜரி பண்ணாலும் வீடியோ ரெக்கார்ட் பண்றது அந்த ஹாஸ்பிட்டலோட பாலிசி. கம்ப்ளீட்டா வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க அந்த 2 மணி நேரத்தையுமே. அந்த வீடியோ ரெக்கார்டை கொடுத்தாங்க. சாமி சொன்ன 2மே உண்மை. தெளிவா கேளுங்க, பிராக்சர் பெரிய பிரச்சனையாவே இல்லை எனக்கு. ஆனா அதுக்கப்புறம் இந்த இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாதுன்றது ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாங்க பாரு, யாமா காப்பர் கம்பியை திங்குற மாதிரியே இருக்கு நாக்குக்குள்ள. எத்தனை பேர் லைஃப்ல ஆன்டிபயோட்டிக் எடுத்திருக்கீங்க? இந்த மாதிரி ஏதாவது பிராக்சர்லாம் ஆகி இன்ஃபெக்ஷன் ஆகாம இருக்கணும்ன்றதுக்காக தொடர்ந்து 10 நாள் 20 நாள். அப்ப தெரியும் உங்களுக்கு நான் என்ன சொல்றேன். அது உடம்போட ஒரு பாகம் உடைஞ்சதுன்னா அது இழப்பு மட்டுமல்ல
ஆபத்து. உறவுகளும் அதே மாதிரிதான். உறவுகளும் அதே மாதிரி தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உறவுகள் அப்படிங்கறதே நாம என்னவா இருக்கிறோமோ அதுதான். நாம எப்படி நமக்குள்ள இருக்கிறோமோ அதோட எக்ஸ்டென்ஷன் தான், வேற ஒண்ணுமே இல்லை. சில பேருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸ்டா ஜாலியா ஒரு ஆனந்தமா இருந்தாங்கன்னா, வேலைக்காரி ஏதாவது ஒரு பொருளை போட்டு உடைச்சிட்டா கூட சொல்லுவீங்க, சரி என்ன அதெல்லாம் சாக வந்தா போக போகுது, இந்த மாதிரிதான் போகும் விடு, கண்டுக்காம விட்டுருவீங்க. ஆனா நீங்க கடுமையான ஏதாவது ஒரு துக்கம், வெறுப்பு, டிப்ரெஷன்ல இருந்தீங்கன்னா, யாராவது சும்மா கண்ணில் பட்டாலே என்ன ஆகும், அவங்களுக்கு பூஜை விழும். நம்ம மூடு வச்சுதான் உறவுகளே டிசைட் ஆகுது. ஒரே ஒரு சந்திப்பு தான், முடிஞ்சிருச்சு. சரியான தன்மையோடு நபர்களை சந்தித்தீர்களானாலே வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனைகளா இருந்தாலும் உருகி காணாம போயிடும், கரைஞ்சி காணாம போயிடும். ஆக்சுவலா அந்த உதாரணம் சொல்றதுக்காக தான் சொல்லணும்னு நினைச்சேன். ஜஸ்ட் ரைட்டான மீட்டிங். சரியா நமக்கு பிரச்சனையே என்னன்னா, எந்த உறவுகள் மேலையும் நமக்கு கான்பிடன்ஸே இருக்கிறது இல்ல. காரணம் என்னன்னா, அந்த உறவுகளை மெயின்டைன் பண்ற மாதிரி நல்லபடியா நடந்து போன நம்ம மேல நமக்கு கான்பிடன்ஸ் இருக்கிறது இல்ல. எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம மேலேயே நமக்கு கான்பிடன்ஸ் இருக்கிறது இல்ல. உங்கள் வாழ்வில் தற்போது உங்களுடன் வாழும் எல்லா உறவுகளையும் பட்டியலிடுங்கள். அந்த பட்டியல் நெருங்கிய உறவு முறைகளுடன் தொடங்கட்டும். அதாவது முதல்ல அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, உறவினர்கள், நண்பர்கள், வாழ்க்கை துணைவர், குழந்தைகள், எல்லா உறவுகளும். இறந்து போனவங்க வேண்டாம், இருக்கிறவங்க மட்டும் ஃபர்ஸ்ட் லிஸ்ட் பண்ணுங்க. நல்லா ஆழமா புரிஞ்சுக்கோங்க. லிசன், கேளுங்க. ஒரு சின்ன கதை, எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு நாள் நாரதர் நமக்கு, அவருக்கு எங்கேயும் இடம் கிடைக்காததுனால ஒரு மாம்பழத்தை எங்கிருந்தோ பறிச்சுட்டு வந்து கைலாயத்துக்கு கொண்டு வந்து, இது ஞானக்கனி, இதை தின்னா ஞானம் கிடைக்கும். ஒரு மாம்பழம் தின்னா ஞானம் வந்துருமா? எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு ஒரு கதையை கட்டி, விநாயகரும் முருகனும் இருக்கிற நேரத்தில் மார்க்கெட்டிங் பண்ணி கொளுத்தி போட்டு போயிடுறாரு. உடனே ரெண்டு சிறு பிள்ளைங்க தானே சண்டை போட ஆரம்பிச்சிருதுங்க, எனக்குத்தான் எனக்குத்தான். உங்களுக்கு தெரியும், உடனே போட்டி வைக்கிறாங்க. யார் உலகத்தை 3 தடவை சுத்தி வராங்களோ அவங்களுக்கு இந்த பழம்னு சொல்றாங்க. முருகர் வேகமா, அவரது பிளைட் மயில், கிளம்பிடுறாரு. பிளைட் எடுத்துட்டு, பிரைவேட் ஜெட் மயில் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. விநாயகர் பாபா என்ன பண்ணுவாரு, எலி, யானையை எலி இழுக்க முடியுமா? அப்படியே உட்கார்ந்துருக்காரு. நான் திடீர்னு அவருக்கு ஒரு ஐடியா, பளிச்சு நின்று சின்ன பண்றாரு. வேகமா சிவனையும் பார்வதி 3 தடவை சுத்தி வந்து பழத்தை வாங்கிடுறாரு. நாரதர் சும்மா இல்லாம கேட்கிறாரு, அது எப்படி நீங்க கொடுக்கலாம் அப்படின்னு. விநாயகர் சொல்றாரு, முருகன் அவருடைய உலகத்தை 3 முறை சுத்த போனார், நான் என்னுடைய உலகத்தை 3 முறை சுற்றி விட்டேன், அவ்வளவுதான். கண்டிஷன் என்ன? உலகத்தை 3 தடவை சுத்தணும். அவருக்கு எது உலகமோ அதை சுற்ற போய் விட்டார், எனக்கு எது உலகமோ அதை நான் சுற்றி வந்து விட்டேன். நல்லா ஆழமா புரிஞ்சுக்கோங்க. எது நிஜ உலகமோ அதுவே நம் உலகமாக இருப்பதில்லை. பல நேரத்துல நிஜ உலகமே நம் உலகமாக இருப்பதில்லை. எத்தனை பேருக்கு புரியுது இது? உண்மையில உங்களுடைய தாயோ தந்தையோ வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்களை திட்டி இருப்பாங்க, கேட்டிருப்பாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க, ஐயோ இது ராட்சச ஜென்மமப்பா, இது எவ்வளவு மோசமான ஜென்மம், இப்படி வந்து வாச்சிருக்கே எனக்கு. கணவன் மனைவி அதே மாதிரி தான். முதல் ஒரு 3 மாசம் தான் 2 பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் வாழ்வீங்க. 3 மாசத்துக்கு அப்புறம் என்ன,
இவர் முடிவு பண்ணிடுவார், எனக்கு செத்த அப்புறம் நரகம் கிடையாது, ஏன்னா இங்கேயே தான் முடிச்சிருது இல்ல. அந்த அம்மா முடிவு பண்ணிரும், இந்த பிசாசோட யாரும் வாழ முடியாது, இது எனக்கு கடவுள் கொடுத்த பனிஷ்மெண்ட். இந்த முடிவுக்கு வந்த பிறகு பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் வாழறது இல்ல. அவங்க என்ன பண்ணாலும் மை வேர்ல்டுல என்ன நடக்குதோ, நான் என்னவா நினைக்கிறனோ அதை தான் உண்மை நினைக்கிறோம். என்ன அரேஞ்ச்டு மேரேஜ்னா ஒரு நல்ல விஷயம், அப்பா அம்மாவையே கரிச்சு கொட்டிட்டு இருக்கலாம். நாமளா பண்ணிக்கிட்டதுன்னா என்ன, நாமளே பொறுப்பெடுத்து வேற யாரும் திட்ட முடியாது. அடிப்படையா பாத்தீங்கன்னா நிகழ்வு, நல்லா கேட்டுக்கோங்க, நிகழ்வு என்ன நிகழ்வாக நிகழ்கின்றதோ அது நம்மை பாதிப்பதில்லை. எதை நிகழ்வு என்று நாம் உணர்கின்றோமோ அதுதான் நம்மை பாதிக்கின்றது. தி வேர்ல்ட், மை வேர்ல்ட். வெளியில தி வேர்ல்டா இருக்கிற விஷயம் நாம் அதை பத்தி கவலையே படுறதில்ல. மை வேர்ல்டா இருக்கிறது தான் என்னவாகுது, நம்மளை பாதிக்குது. எத்தனை பேருக்கு புரியுது? நல்ல ஆழமா புரிஞ்சுக்கோங்க. வெளியில் நிகழ்கின்ற நிகழ்வுகளே நம்மை பாதிப்பதில்லை. நமக்குள் அதை நாம் எப்படி புரிந்து கொள்ளுகின்றோம், உள்வாங்குகின்றோம், அதுதான் பாதிக்குது.